2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுரைக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எங்கே என அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மதுரைக்காக சொல்லப்பட்ட திட்டங்கள் எல்லாம் எங்கே என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி அதிமுக சார்பில் வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கல்லும் மண்ணுமான தரமற்ற சாலைகள், முறையற்ற சாக்கடை வடிகால் என அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குப்பை மாநகராட்சியாக மாற்றி காலத்திற்கே கொண்டு சென்ற ஸ்டாலின் அரசின் சாதனை இதுதான் என அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் பந்தல்குடி கால்வாயை திரைச்சீலை போட்டு மறைக்க முயன்றதை போன்றுதான் வெற்று விளம்பரங்களால் 4 ஆண்டு கால அலங்கோல ஆட்சியின் அவலங்களை மறைக்க முயல்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சங்கம் வளர்த்து தமிழுக்கு பெயர் தந்த மதுரையை தமிழ்நாட்டின் 2வது மாநகராட்சியை கல்லும் மண்ணுமான தரமற்ற சாலைகள், முறையற்ற சாக்கடை வடிகால் என அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குப்பை மாநகராட்சியாக மாற்றிய காலத்திற்கே கொண்டு சென்ற ஸ்டாலின் அரசினுடைய சாதனை இதுதான் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் வாக்குறுதி அளித்த வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே? போட்டித் தேர்வுகள் மையம் எங்கே? தொழில் வழித்தடம் எங்கே? வர்த்தக மையம் எங்கே? மதுரை மெட்ரோ எங்கே என அடுக்கடுக்கான பல கேள்விகளை திமுக அரசிற்கு எதிராக அதிமுகவினுடைய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதுரைக்கு சொன்ன எதுவும் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறீர்களா எனவும் திமுக பார்த்து அதிமுக சார்பில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. உங்கள் அப்பா பெயர் விளம்பரத்திற்காக ஒரு நூலகம் அமைத்ததை மட்டும் வைத்துக் கொண்டு இதுதான் சாதனை எனில் மதுரை மக்களுக்கு இதைவிட பெரும் சோதனை என்ன இருக்க போகிறது எனவும் அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பந்தல்குடி கால்வாயை திரை போட்டு மறைத்ததே வெட்கக்கேடான செயல். அதைவிட டேமேஜ் கண்ட்ரோல் என்ற பெயரில் பொம்மை முதல்வர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதிமுகவினுடைய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு இடையே பொதுக்குழு நடத்துகிறேன் என மதுரைக்கு வர முதல்வர் கூச்சப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அதிமுகவினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.